ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. நான் உங்கள் ரவீந்த். என்னடா லொக்கேஷன்லாம் புதுசாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி கொஞ்சம் வேலையாக வெளில வந்திருக்கேன். அதனால் இங்கேயே வீடியோ ஷூட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி அவுட்டோரில் வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கோம். பரவாயில்ல, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும். அவுட்டோரில் ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord 4 இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஜூலை 16 இந்தியாவில் OnePlus Nord 4 லான்ச் ஆக போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை இப்போ OnePlus ஆக்சுவலி ஷேர் பண்ணியிருக்காங்க. அது கூட சேர்த்து இந்த OnePlus Nord 4 என்னெல்லாம் இருக்க போகுது, என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களோட பெஸ்ட்டாக இருக்குமா இருக்காதா அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி இதோட லான்ச் டேட் வர ஜூலை 16 இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது. அஃபிஷியலாக இதை OnePlus கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது போக இன்னும் சில விஷயங்களையும் OnePlus கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான லுக்கில் இருக்க போகுது. ஆக்சுவலி டியூல் டோன் பேட்டர்ன் ட்ரை பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த டியூல் டோன் பேட்டர்ன் அப்படின்றது OnePlusக்கு தான் புதுசு. இதுக்கு முன்னாடி நம்ம வேறு சில பிராண்டு கிட்ட அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்த ஒரு டிசைன் தான். ஸோ இந்த மாதிரியான டிசைனில் இருக்குது. மேலே இந்த கேமரா மாடல் கிட்ட ஒரு செக்மெண்ட் அது கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. சில பேட்டர்ன்ஸோட 3 கலர் ஆப்ஷனுக்கும் டிஃப்ரெண்ட் பேட்டர்னோட ஆக்சுவலி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பில்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா போன வாட்டிலாம் பிளாஸ்டிக்கில் தான் கம்ப்ளீட்லி கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வாட்டி கம்ப்ளீட்லி மெட்டல் பாடியோட நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி ஃபீச்சர்ஸை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் தான் இருக்க போகுது. அதில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 1.5K ரெசல்யூஷனுக்கான 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது யூஸ் பண்ண போகிறாங்க. 2150 நிட்ஸ்க்கான ஹை பிரைட்னஸ் வேல்யூட HDR10+ மாதிரியான இந்த சர்டிஃபிகேஷனோட ஒரு ஃப்ளாட் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேவா 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் டிஸ்பிளேடைய ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். 1.5K ரெசல்யூஷன் HDR10+ சர்டிஃபிகேஷன்லாம் இருக்க போகுது. பட் ஆனால் இந்த பேனல் LTPO பேனலாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய செக்மெண்ட்டுக்கு LTPO பேனல் இருக்கணும். பட் ஆனால் இங்கே இருக்காது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா 5500 mAh ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் கொடுக்குறாங்க. அதை சார்ஜ் பண்ணவும் 100 வாட்ஸ்க்கான வயர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் அண்ட் சார்ஜரும் பாக்ஸ்லேயே கொடுக்க போகிறாங்க. அதனால் சார்ஜர் பேக்கப் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா சாலிடாகவே இருக்கும். அண்ட் ப்ராசஸருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்டிமைஸ் பண்ண ப்ராசஸர் Snapdragon 7+ Gen 3 இந்த ப்ராசஸ் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இது Snapdragon கிட்ட ஒரு நல்ல ஆப்டிமைஸ் பண்ண ப்ராசஸர் அப்படின்றதுனால உங்களுக்கு கண்டிப்பாக பேட்டரி பேக்கப் நல்லாவே கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் அதுவும் ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சைட்லையும் Snapdragon 7+ Gen 3 பொறுத்த வரைக்கும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர். 30,000 ரேஞ்சுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கேமிங் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். ஸோ அதுவும் இருக்க போகுது. இது போக இது கூட LPDDR5X அண்ட் UFS 4.0 பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷனில் இருக்கும். அந்த லோவர் வேரியன்ட் 128GB ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா UFS 3.1 சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த UFS 4.0 எல்லாத்தையும் கொடுத்துருந்தா பெட்டராக இருக்கும். பட் ஆஃப்கோர்ஸ் எல்லாரும் அதான் பண்ணுறாங்க. அந்த 128GB UFS 3.1 தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் அவங்க கொடுக்க போகிறாங்க. அந்த வகையில் இந்த செக்மெண்ட்டுக்கு பர்ஃபார்மன்ஸும் ஓகே தான். அண்ட் மொபைலுடைய கேமரா அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி பின்பக்கம் டியூவல் கேமரா இருக்க போகுது. பிரைமரி பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் Sony IMX882 அப்படின்ற இந்த சென்சரோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட இந்த கேமரா இருக்கும்னு சொல்கிறாங்க. இது போக ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் IMX335 அப்படின்ற இந்த சென்சரோட அல்ட்ராவைட்காக இருக்க போகுது. இதுலேயே மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த 2 கேமரா தான் பின்பக்கம். முன்பக்கம் 16 மெகாபிக்சல் செல்ஃபி, இது சாம்சங்குடைய சென்சராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ரியர் கேமரா நல்ல அவுட்புட் இருக்கும். 4Kக்கான வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட்லாம் கொடுப்பாங்க. பட் செல்ஃபி கேமரான்னு வரும்போது 1080 பிக்சல் வீடியோ ரெக்கார்டிங்கோட எப்பவும் போல OnePlus கிடையாது ஒரு ஆவரேஜான கேமரா பர்ஃபார்மன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் கேமரா பார்க்கும்போது ஆக்சுவலி உங்களுக்கு ப்ரீவியஸ் OnePlus Nord 3 இருந்தும் இங்கே கொஞ்சம் டவுன்கிரேட் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா OnePlus Nord 3 IMX890 சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே 882 சென்சார் தான். பட் அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ இப்போ கண்டிப்பாக பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணி நல்ல பர்ஃபார்மன்ஸும் கொடுக்க வைக்கலாம். ஸோ எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ கேமரா ரியல் பர்ஃபார்மன்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான இருக்க போகுது. டியூவல் ஸ்பீக்கர்ஸ்க்கான செட்டப் இருக்க போகுது. IR பிளாஸ்டர் இருக்க போகுது. அதே மாதிரி OnePlus டிவைஸில் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய அலர்ட்ஸ் லேயர் அது எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சாஃப்ட்வேர் அப்டேட் ப்ராமிஸ் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வரைக்கும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் தான் கொடுப்பாங்க. பட் இந்த வருஷம் 4 வருஷத்துக்கான OS அப்டேட்டே கொடுக்குறாங்க. அது போக 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உண்மையிலே நல்ல விஷயம். ஸோ 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் இருக்கும் அப்படின்னும் போது 6 வருஷம் யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் மட்டும் அவங்க 6 வருஷம் கொடுக்குறோம் அப்படின்ற ப்ராமிஸ் இருந்தால் மட்டும் போதாது. அதற்கான ஹார்ட்வேர் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹார்ட்வேர் 6 வருஷத்துக்கு உழைக்குமா? அதே மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 6 வருஷம் கொடுக்குறோம் அப்படின்ற அந்த ப்ராமிஸ் மட்டும் இருந்தால் போதாது. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அப்டேட்டும் ஒழுங்காக கொடுக்கணும். அண்ட் நல்ல அப்டேட்டாக கொடுக்கணும். ஏன்னா நிறைய பிராண்ட் நம்ம பார்த்துருக்கோம் அப்டேட்லாம் கொடுக்குறாங்க. பட் அப்டேட்டில் பிரச்சனையோட வச்சு கொடுத்து 2 வருஷம் 3 வருஷத்துலேயே ஃபோனை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி கொடுக்காம 6 வருஷம் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுற மாதிரியான சாஃப்ட்வேர் அப்டேட்டோட ஹார்ட்வேரும் நல்லா வச்சு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா
கண்டிப்பாக நல்ல ஸ்மார்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் அப்படி இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த மொபைலுடைய ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபீச்சர்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 30,000 மேலே கொண்டு போனாங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்தளவுக்கு வார்த்தா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபீச்சர்ஸ் வச்சு பார்க்கும்போது டிஸ்பிளேல LTPO பேனல் இல்லைன்னு சொல்கிறாங்க. அண்ட் கேமரோடைய சப்போர்ட்டுமே எனக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ப்ராசஸரும் Snapdragon 7+ Gen 3 30,000 அண்ட் 30,000 கீழே ஓகே, 30,000 மேலே கொண்டு போனாங்க அப்படின்னா அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்காது அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். மற்றபடி என்ன ப்ரைஸிங் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் நீங்கள் OnePlus Nord 4 இந்த விஷயங்கள், இந்த ஃபீச்சர்ஸ், இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, அண்ட் என்ன ப்ரைஸிங் வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதை நீங்கள் அப்படியே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிட்டு போங்க.